அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் விடுதலை திரைப்படத்துடைய பாகம் 2 வெளியாகவிருக்கிறது. வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகள், அதாவது ட்ரெய்லர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் நேற்று வெளியானது. அது மட்டும் இல்லாமல் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. இந்த திரைப்படம் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகவிருக்கிறது. ஆனாலும் இந்த திரைப்படம் எதன் கண் பேசப்படுபவர்களாக மாறி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படம் பேசியிருக்கக்கூடிய அரசியல் அடிப்படையில் பேசப்படுபவர்களாக மாறி இருக்கிறது. அது என்ன அரசியலை பேசி இருக்கிறது, என்ன அரசியலை பேச போகிறது, அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. விடுதலை பாகம் 2. ஏற்கனவே இந்த விடுதலை படத்தினுடைய பாகம் 1ல் ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான அரசியலை பேசியிருப்பார் திரு வெற்றிமாறன் அவர்கள். இயக்குனர் வெற்றிமாறனுடைய கதைக்களம் அப்படிங்கிறது அவருடைய மண் சார்ந்த புரிதலை வெளிப்படுத்தும் விதமாகவும், அதே போல் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் குறித்த தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் தான் அவருடைய படைப்புகள் அப்படிங்கிறது எப்போதுமே அமைந்திருக்கிறது. அவருடைய படைப்புகள் வாயிலாக சாதி ஒழிப்பு சிந்தனைகளையும், அதே போல் சமத்துவ கருத்துக்களையும், இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்க மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகள் என்ன அப்படிங்கிறது குறித்தும் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே போல் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு கூறுகளை பல இடங்களில் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு இயக்குனர் திரு வெற்றிமாறன். எனவே அவருடைய மிக முக்கியமான ஒரு வெற்றி படங்களில் ஒன்றான விடுதலை பாகம் 1க்கு பிறகு ஒரு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விடுதலை பாகம் 2 ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட இயக்குனர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையிலையும் பாடல்லையும் வெளியாக இருக்கிறது விடுதலை பாகம் 2. இந்த விடுதலை பாகம் 2 ஏன் இன்றைக்கு பேசப்படுபவர்களாக உருமாறி இருக்கிறது என்றால், அந்த விடுதலை திரைப்படம் பேசியிருக்கக்கூடிய கல அரசியல் தான். விடுதலை படத்தில் முக்கியமான இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில வசனங்கள் முதல் இடம்பெறுகிறது. அந்த வசனங்கள் எல்லாம் தற்கால சூழல்களோடு பொருத்தி பார்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டும் வருகிறது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, நிலம், மொழி, இனம் அப்படின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்ப நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த சாதி, மதம், பிரிவினைவாதம் எதை வச்சும் உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு ஒரு வசனம் வருது. அப்போ அடிப்படையில் இங்கே நிலம், மொழி, இனம் அப்படின்னு ஆகிய கூறுகளை உள்ளடக்கி பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது மக்களை ஒருமைப்படுத்துகிறது, மக்களை ஒருமுகப்படுத்துகிறது, மக்களை ஒரு திரளாக கூட்டுகிறது, அது ஒரு அமைப்பாக திரளுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் புரிந்து கொள்ளும் விதமாக இயக்குனர் வெற்றிமாறன் இந்த வசனத்தை வச்சிருக்கிறாரு நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, விடுதலை பாகம் 1ஆக இருக்கட்டும், விடுதலை பாகம் 2ஆக இருக்கட்டும், முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்த ஆளுமைகளாக அறியப்படக்கூடிய மரியாதைக்குரிய புலவர் கலியபெருமாள் அவர்கள், அதன் பிறகு தமிழ்நாடு விடுதலை படையை நடத்திய தோழர் தமிழரசன் ஆகியோருடைய முக்கியமான சில கூறுகளை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளும் கதையும் வசனங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பேசுபொருள் உண்டு. இதனால் இந்த வெற்றிமாறன் எடுக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். ஒரு முறை இயக்குனர் வெற்றிமாறன் கிட்ட உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில நொடிகள் யோசிச்சுட்டு உடனடியாக புன்னகை தவிழும்படி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அவருடைய கனவு என்ன, இலக்கு என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கதைகள் மூலமாக, அவருடைய காட்சிகள் மூலமாக, படைப்புகள் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. அவர் தமிழ்நாடு, அதன் பிறகு தமிழ் தேசியம் ஆகிய கோட்பாடுகளோடு தமிழ்நாடு உணர்வை சொல்கிறேன். அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு,
அதே போல தமிழ் தேசியம் அப்படிங்கிற கோட்பாடு ஆகியவற்றோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இப்போது வரைக்கும் வந்து பார்க்கப்படுகிறார். அவருடைய படைப்புகள்லையுமே கூட அது தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றது உண்டு. இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் கட்சிகளும் அந்த கொடிகளும் வந்து காட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர் பேமாவாக இருக்கட்டும், ஐயா கீவேவாக இருக்கட்டும், ஏன் திரு சீமானவர்களாக கொண்டு இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிக நெருக்கமாக இடதுசாரி தோழர்களோடு பயணித்தவங்களாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஐயா பேமாவையை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி இயக்கங்கள்லேயே வந்து பயணித்தாங்க. அதன் பிறகு பொது உடைமை கட்சின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கூறாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய வர்க்க வேறுபாடுகளை பற்றி மட்டும் பேசி சாதிய கண்ணோட்டத்தோடு இங்கே இருக்கக்கூடிய சாதி வேறுபாடுகளை களைவதற்கான வழிவகைகளை கொடுக்காமல் போய்விட்டது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து விலகி நின்று, அது மட்டும் இல்லாமல் இன விடுதலை பற்றிய புரிதல் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் தோழர் பேமா போன்றவங்களாம் வந்து வெளியேறுகிறாங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து. ஸோ அப்படி பார்க்கின்ற போது துவக்க காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய பலருமே கம்யூனிஸ்டுகளோடு ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக இருந்தவங்க தான். இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு தத்துவ பிளவு அல்லது தத்துவ முரண்பாடு அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈழம் தொடர்பான விவகாரத்தில் தமிழீழ விடுதலை குறித்த நிலைப்பாட்டில் விடுதலை புலிகள் மீதான நிலைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பல முரண்பாடுகள் உண்டு. ஏன் இவ்வளவு நெருக்கமாக இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல் காரணமாக ஒற்றுமை இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் விசிகாவுக்கும் இடதுசாரிகளுக்கும் நிறையவே முரண்பாடுகள் உண்டு. ஈழம்தான் புலிகள், புலிகள் தான் ஈழம் அப்படின்னு தமிழ்நாட்டின் தெருக்களில் பட்டு தொட்டி எங்கும் பரப்பி முழங்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் தொல் திருமாவளவன். அவருடைய அந்த கோட்பாட்டுக்கும் கம்யூனிஸ்டருடைய கோட்பாட்டுக்கும் ஒத்து வருமானு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனை உண்டு. தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு ஆகிய கூறுகளை உள்ளடக்கி விசிக நடைபெறும். ஆனால் இவங்க அந்த நேஷனலிசம் அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ள வந்து வரமாட்டாங்க. பட் துவக்க காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே அங்கே பயணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்கும் விதமாக அது சில காட்சிகள் இருக்குது. அது வந்து உண்மையும் கூட. ஆனால் என்ன ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு தோழர் தமிழரசனாக இருக்கட்டும் அல்லது புலவர் கலியபெருமாளாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூற்றை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து தங்களுடைய தத்துவங்களுக்கு ஊடாக வைத்து பயணித்தவர்கள் தான். ஏன்னா அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஐடியாலஜியாவே இருக்க முடியாது. யாரு பாதிக்கப்படுறாங்களோ யாரு ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நின்று அவங்களுக்கான நியாயத்தை பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கிறது. தமிழ்நாடு விடுதலை பணி நடத்திய தமிழரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத வழி போராட்டத்தை வந்து கையெடுத்தாரு. புலவர் கலியபெருமாளும் வந்து அப்படிதான் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியலுடைய ஒரு எழுச்சியா அல்லது இலக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறையாண்மை பெற்ற தமிழ் தேச குடியரசை நிறுவுவது தான் வந்து எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய கொள்கை முழக்கங்கள்ல தமிழ் என் தாய்மொழி, தமிழ்நாடு என்னுடைய இனம், தமிழர் என்னுடைய அடையாளம், என்னுடைய இலக்கு இறையாண்மை பெற்ற தமிழ் தேசிய குடியரசை அமைப்பது அப்படின்னு சொல்லி இன்னைக்குமே வந்து அவங்களுடைய கோட்பாடுகளில் உண்டு. நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு தத்துவ நிலைப்பாடுகளை வைத்துக்கொண்டு இயங்கிய தலைவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் தமிழரசன் மற்றும் புலவர் கலியபெருமாள். இவங்களெல்லாம் வச்சு இந்த திரைப்படம் வந்து உருவானதன் காரணமாக அதுவும் இன்றைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற கோட்பாடு வெகுஜனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலையும் இது வந்து ஒரு பேசப்பட பொருளாக உருமாறி இருக்கிறது. கூடுதலாக இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவங்கள் இல்லாத தலைமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க, அது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு இவர் பேசுகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஒரு வசனம் பேசுகிற மாதிரி. எனவே அந்த வசனம் அப்படிங்கிறதும் ஒரு பேசப்பட பொருளை உருவாக்குச்சு. என்ன அப்படின்னா ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து திரு விஜய் அவர்களை தான் குறிக்கிறது, ஏன்னா அவர் தான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது திரு சீமானைத்தான் குறிக்கிறது, அவர் தான் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு, தொண்டர்களை உருவாக்கலை, அவரை மட்டுமே ரசிக்கிறாங்க, தத்துவம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து இன்னொரு தரப்பு விமர்சிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை வந்து விமர்சிக்கிறாங்க. ஏன்னா
உதயநிதி அவர்கள்கிட்ட தான் தத்துவம் இல்லை, ஆனால் அவர் கீழே வந்து அவ்வளோ லட்சக்கணக்கான ஆட்கள் திமுக இருக்கிறாங்க, அதனால அதுதான் வந்து தவறானது இப்படின்னு ஒரு கட்சிகளும் மற்ற கட்சிகளை உங்களைத்தான் சொன்னாங்க அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அளவுக்கு இது சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து உருவாயிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அரசியல் தொடர்பான திரைப்படங்கள் வந்து எளிமையாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் அரசியலை போய் சேர்க்குது அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ஒரு புரிதலை வந்து நிச்சயமாக உருவாக்கும். அந்த புரிதல் ஏற்படும் போது அவருடைய நிலைப்பாட்டில் கூட வந்து மாற்றத்தை உருவாக்கலாம். ஓகே, அப்போ இதான் சரியான பாத் போல இருக்குது, அப்போ நம்ம இவ்வளோ நாள் தவறாக இருந்திருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட ஒரு படைப்பு வந்து நம்ம மனசில் வந்து உருவாக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு. எனவே அந்த அடிப்படையில் விடுதலை பாகம் 2 அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பேசப்பட பொருளாக மாறப்போகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த துவக்க புள்ளியே வந்து ஒரு முத்தாய்ப்பான காரணமாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இசை ஞானியினுடைய இசையாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியினுடைய நடிப்பாக இருக்கட்டும், சூரியனுடைய அட்டகாசமான திறனாக இருக்கட்டும், வெற்றிமாறனுடைய சூப்பரான இயக்கமாக இருக்கட்டும், இப்படின்னு பலவிதமான விஷயங்கள் கலவையாக இருந்து இந்த திரைப்படம் மிக நிச்சயமாக பெருவெற்றி அடைய போகிறது அப்படின்னு இன்றைக்கே நம்மளால் யூகிக்க முடிகிறது. குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் இல்லை, அவர் வந்து தமிழ் தேசியம்னு சொல்லி மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டாரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட தான் வந்து கோட்பாடு இல்லை, புரிதல் கிடையாது, குறிப்பாக அவர் தான் வந்து சாதி மதம் மொழி இனம் இடம் அப்படின்லாம் பார்க்கப்பட்டன்னு சொன்னாங்க. ஆனால் அடிப்படையில் அதுவே வந்து பிழையானது. சாதியும் மதமும் தான் மக்களை வந்து பிளக்கும், மொழியும் இனமும் நிலமும் வந்து உரிமை சார்ந்தது, அதை வந்து நம்ம வந்து பிரிவினைவாதத்துக்கான ஒரு கூறுகளாக வந்து பார்க்கவே கூடாது, அந்த அடிப்படை புரிதலே தமிழக வெற்றி கழகத்திடம் இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து சில இடங்களில் சேர்ந்து திமுக தான் தத்துவம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே இவர்கள் மத்தியிலான ஒரு தத்துவ சண்டையாகவும் இது வந்து உருமாறி இருக்கிறது. ஆக மொத்தம் சமூக தளத்தில் ஒரு விவாத பொருளையும் ஒரு ஆரோக்கியமான தத்துவ விவாதங்களையும் உருவாக்கும் பட்சத்தில் நிச்சயமாக விடுதலை பாகம் 2 அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசியல் படமாகவும் சமூகத்திற்கு தேவையான பாடமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். விடுதலை பாகம் 2 திரைப்படம் வெற்றி பெற நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துகள். மற்றும் ஒரு தலையங்கம் சந்திக்கிறேன். இந்த கருத்துக்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உண்மையிலேயே வெற்றிமாறன் யாரைத்தாம்பா சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது யாரையோ அவங்கள பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மற்றும் ஒரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.